என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த 9 கட்ட விளைவு 8ஆம் கட்ட விளைவுலாம் ஏப்ரல்ல தான் தொடங்கி இது பண்ணுவாங்க. எலெக்ஷன்னால பிப்ரவரியிலே இல்ல, இது எலெக்ஷன் வர்றதுனால சில சமயம் கொஞ்சம் தேர்தல் நடந்தது டிலே ஆயிருக்கும். அதான் அவங்க சொல்லிட்டாங்களே, இங்க இருக்கிற ஆர்காலஜி சொல்லிட்டாரு, எக்ஸ்ட்ரா ஆள் போட்டு செப்டம்பருக்குள்ள பண்ணிடுவோம், இல்லாட்டி திருப்பி அடுத்த ஜனவரியில பண்ணுவோம். இதான் 2500 வருஷமா உள்ள இருக்கிறது 6 மாசத்துல காண போயிடாது. இல்ல பருவமழை தொடங்குற காலம் இந்த டயத்துல தொடங்கி இருக்கு. அதுதான் நான் சொல்றேனே, சீசன் பண்ணி திருப்பி அடுத்த ஜனவரியில் திருப்பி அதான் 2500 வருடங்களாக பத்திரமாக இருக்கும் உண்மைகள் இன்னும் 6 மாத காலம் கழித்தும் இந்த உண்மைகள் இருக்கத்தான் செய்யும். இதனால் இருந்து கவலைப்பட வேண்டாம். மத்திய அரசு அகழ்வாய் பண்ணும்போதுதான் உலகளாவிய அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்னு அதெல்லாம் பண்ணலாம், பண்றது அதேதான். இவங்களும் இங்க இருந்து தானே மயாமிக்கு அனுப்பி கார்பன் டேட்டிங் எல்லாம் பண்றாங்க. அதனால தமிழ்நாடு அரசாங்கம் பண்றதுனால இதுல இன்னொரு வேர்ல்டு ரெகக்னிஷன் கிடைக்கலன்னு அர்த்தம் கிடையாது. இதுல வர கண்டுபிடிப்புகள் இப்ப கூட கேட்டேன், எல்லா 26 மொழிகள்ல வந்து அந்த ரிப்போர்ட்டை போடுறாங்க. உலகத்தில் இருக்கிற பெரிய பெரிய பல்கலைக்கழகத்தில் இருக்கும் அறிஞர்கள் எல்லாம் அதை படிக்க முடியும், அவர்கள் ஆராய்ச்சி பண்ண முடியும். அவர்களும் இங்க வந்து ஆராய்ச்சி பண்ணணும்னா நிச்சயமாக தமிழ்நாடு அரசாங்கம் அவர்களுக்கும் உரிய பர்மிஷன் கொடுப்பாங்க. அதனால மத்திய அரசாங்கம், குறிப்பாக இந்த பாஜக அரசாங்கத்துடைய பார்வை எப்படின்னா, அவர்கள் சொல்லும் அவர்களுக்கு வந்து இந்த மித்தையும் ஹிஸ்டரியும் கலந்துகிட்டு அவர்கள் சொல்லும் அரசியல் பிரச்சாரத்துக்கு உகந்த உண்மைகளுக்கு மாறி ஏதாவது வந்துச்சுன்னா அதை இருட்டிக்கிறது அவர் முயற்சி எடுத்துக்கொண்டார்கள். இதுதான் கசப்பான உண்மை. ஆனால் தமிழ்நாடு அரசாங்கம் எடுத்து செய்வது என்னை பொறுத்த வரைக்கும் சிறந்த முயற்சி. அதற்கு நிதி ஒதுக்கிய மாண்புமிகு முதலமைச்சருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதிமுக அரசு வந்து அரசே இல்லையே, அதிமுக எல்லாருக்கும் பி டீமா தான் போடுவாங்க. ஆடாம இருந்தா இந்த வீட்டில் இருக்கிற எக்ஸ் டீமா தான் சொல்லுவாங்க. மேட்ச் நடந்தா அதை ஆடணும், ஆடாமே இருந்தா இந்த மாதிரி விமர்சனங்கள் வரத்தானே செய்யும். என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த 9 கட்ட விளைவு 8ஆம் கட்ட விளைவுலாம் ஏப்ரல்ல தான் தொடங்கி இது பண்ணுவாங்க. எலெக்ஷன்னால பிப்ரவரியிலே இல்ல, இது எலெக்ஷன் வர்றதுனால சில சமயம் கொஞ்சம் தேர்தல் நடந்தது டிலே ஆயிருக்கும். அதான் அவங்க சொல்லிட்டாங்களே, இங்க இருக்கிற ஆர்காலஜி சொல்லிட்டாரு, எக்ஸ்ட்ரா ஆள் போட்டு செப்டம்பருக்குள்ள பண்ணிடுவோம், இல்லாட்டி திருப்பி அடுத்த ஜனவரியில பண்ணுவோம். இதான் 2500 வருஷமா உள்ள இருக்கிறது 6 மாசத்துல காண போயிடாது. இல்ல பருவமழை தொடங்குற காலம் இந்த டயத்துல தொடங்கி இருக்கு. அதுதான் நான் சொல்றேனே, சீசன் பண்ணி திருப்பி அடுத்த ஜனவரியில் திருப்பி அதான் 2500 வருடங்களாக பத்திரமாக இருக்கும் உண்மைகள் இன்னும் 6 மாத காலம் கழித்தும் இந்த உண்மைகள் இருக்கத்தான் செய்யும். இதனால் இருந்து கவலைப்பட வேண்டாம். மத்திய அரசு அகழ்வாய் பண்ணும்போதுதான் உலகளாவிய அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்னு அதெல்லாம் பண்ணலாம், பண்றது அதேதான். இவங்களும் இங்க இருந்து தானே மயாமிக்கு அனுப்பி கார்பன் டேட்டிங் எல்லாம் பண்றாங்க. அதனால தமிழ்நாடு அரசாங்கம் பண்றதுனால இதுல இன்னொரு வேர்ல்டு ரெகக்னிஷன் கிடைக்கலன்னு அர்த்தம் கிடையாது. இதுல வர கண்டுபிடிப்புகள் இப்ப கூட கேட்டேன், எல்லா 26 மொழிகள்ல வந்து அந்த ரிப்போர்ட்டை போடுறாங்க. உலகத்தில் இருக்கிற பெரிய பெரிய பல்கலைக்கழகத்தில் இருக்கும் அறிஞர்கள் எல்லாம் அதை படிக்க முடியும், அவர்கள் ஆராய்ச்சி பண்ண முடியும். அவர்களும் இங்க வந்து ஆராய்ச்சி பண்ணணும்னா நிச்சயமாக தமிழ்நாடு அரசாங்கம் அவர்களுக்கும் உரிய பர்மிஷன் கொடுப்பாங்க. அதனால மத்திய அரசாங்கம், குறிப்பாக இந்த பாஜக அரசாங்கத்துடைய பார்வை எப்படின்னா, அவர்கள் சொல்லும் அவர்களுக்கு வந்து இந்த மித்தையும் ஹிஸ்டரியும் கலந்துகிட்டு அவர்கள் சொல்லும் அரசியல் பிரச்சாரத்துக்கு உகந்த உண்மைகளுக்கு மாறி ஏதாவது வந்துச்சுன்னா அதை இருட்டிக்கிறது அவர் முயற்சி எடுத்துக்கொண்டார்கள். இதுதான் கசப்பான உண்மை. ஆனால் தமிழ்நாடு அரசாங்கம் எடுத்து செய்வது என்னை பொறுத்த வரைக்கும் சிறந்த முயற்சி. அதற்கு நிதி ஒதுக்கிய மாண்புமிகு முதலமைச்சருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதிமுக அரசு வந்து அரசே இல்லையே, அதிமுக எல்லாருக்கும் பி டீமா தான் போடுவாங்க. ஆடாம இருந்தா இந்த வீட்டில் இருக்கிற எக்ஸ் டீமா தான் சொல்லுவாங்க. மேட்ச் நடந்தா அதை ஆடணும், ஆடாமே இருந்தா இந்த மாதிரி விமர்சனங்கள் வரத்தானே செய்யும்.